கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளில் அவர் அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். வந்தவர் யாவும் நம்ம வெறுமையாய் போகக்கூடாது. தேவனுடைய பெருத்த சமாதானத்தை எடுத்து நம்ம வீட்டில் சென்று போகணும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாளில் தெய்வனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை என்ற பாடல் யாவருக்குமாய் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி நம்ம தெய்வனை உற்சாகமாக இருந்தீங்களா? உங்கள் குரல்கள் அதிகமாக இருக்கட்டும், சத்தமாக பாடலாம். கரங்களை தட்டி
ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக ஒரு வசனம் சொல்றாரு, எங்கே 2-3 பேர் கூடி இருந்து ஜெபிக்கிறார்களோ அங்கே நான் வாசம் செய்வேன். அவரோட மகிமை அந்த இடத்துல இறங்குமா. ஆமென். 2வது பாடல், மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீர் என்ற பாடலை பாடி உற்சாகமாக கைகளை தட்டி ஆராதிப்போம். எல்லாரும் கைகளை தட்டி ஆராதிப்போம். ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன வீதியில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன வீதியில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலையுச்சியில் கன்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலையுச்சியில் கன்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையில் பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையில் பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வந்தீரே.
மூடி ஒரு நிமிடம் தேவன் முகத்தை பார்த்து, ஆண்டவரே உம்மை தரிசிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை முகமுகமாய் தரிசிக்க வந்திருக்கிறோம். தகப்பனே உங்கள் பிரசன்னத்தை உணர வந்திருக்கிறேன். ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை உணர வந்திருக்கிறேன். ஒரு நிமிடம் அந்த பிரசன்னத்தை உணரும்படியாக ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. பார்க்கலாம். நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை கனம் அடிச்சுக்கிறோம், உம்மை மகிமை படுச்சுகிறோம், மகிமை படுச்சுகிறோம், மகிமை படுச்சுகிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சேனையின் கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். எலியாவின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். யோசேப்பின் தேவனே உம்மை துதிக்கிறோம். தாவீதின் குமாரனே உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வரவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே மகிமை படுச்சுகிறோம், உம்மை போற்றி உயர்ச்சுகிறோம், 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 உயர்ச்சுகிறோம். ஆண்டவரே தகப்பனே இந்த கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்க மத்தியில் அசைவாடும்படி அழைக்கிறோம். எலியாவின் தேவர் என்று அழைத்த போது தகப்பனே எப்படியாய் அக்கினியை போற்று தகப்பனே அந்த பால் தேவர்களை தகப்பனே அப்படியாய் பஸ்மமாக்கினீரோ, அதே போல ஆண்டவரே இதோ இந்த இடத்தில் தகப்பனே தேவையில்லாத காரியங்களை எரிந்து போகும்படியாக, அசுத்த காரியங்களை எரிந்து போகும்படியாக, தேவனை மகிமைப்படுத்தாத காரியங்கள் இந்த இடத்தில் இல்லாதபடிக்கு ஒரு அக்கினியை போட்டு சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இல்லாதபடிக்கு தேவனுக்காய் ஒரு மன்னமாய் பற்றி எரிகிற ஆத்துமாக்களாய் இவர்கள் மேல் அக்கினியை போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க, பலன் படுச்சுங்க, பலன் படுச்சுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி இங்கு யாவும் எம்மை போற்றிடும் பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை போற்றிடும். சொல்லுங்க பரிசுத்த எங்கள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை போல். ஓ நன்றி ஆண்டவரே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்திடுமே. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடாத நேசரா. அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. எலியாவின் தேவனே இங்கே ஆமே நான் இறங்கி வாருமே. இது ஒரு புதிய பாடலை பாடி தேவனை கனப்படுத்துவோம். கையை தட்டி நல்லா. எலியாவின் அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. சொல்லுங்க அசைவாடும், அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையை, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை
நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். சொல்லுங்க, ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆமேன் ஆமேன். ஏனென்றால் இந்த ஸ்பீக்கர் பார்த்துருப்பீங்க. அல்லேலூயா. புதிய ஸ்பீக்கர், 2 ஸ்பீக்கர் தான். நமக்கு ரோடு வரலாம் சத்தம் கேட்குது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. வேறு எல்லாத்தையும் கைட்டி போட்டாச்சு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் கைட்டி போட்டாச்சு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 2 ஸ்பீக்கர் நல்லா கண்ணீர் கண்ணீர் நமக்கு கேட்கும்படியாக கர்த்தர் நம்மை உயர்த்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இதை ஏன் சொல்கிறேன்னா, அதை காட்டிலும் உங்கள் குரல் நல்லா வரணுன்றதுக்காக. அல்லேலூயா. அலி கர்த்தர் உயர்த்தி இந்த 2026 கர்த்தர் சொன்னார், உன்னை திருப்தியாய் ஆசீர்வதிப்பேன். முதல் திருப்தி. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒன்றும் கிடையாது. ஆமேன். ஆனால் 3 நாளில் நமக்கு 60,000 கர்த்தர் உயர்த்தும்படியாக செய்தார். அல்லேலூயா. 60,000 ரூபாய் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். மிச்சம் ஒரு 60 கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. மிச்சம் ஒரு 60 கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அந்த வயரெல்லாம் சேர்த்து நமக்கு மீண்டும் அதை நாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அதையும் செய்வார். ஆமேன். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இந்த ஆண்டு நமக்கு கர்த்தர் திருப்தியாய் ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆமென். காட் bless you, God bless you, God bless you, God bless you, God bless you. அல்லேலூயா. இதை குறித்து நான் சாட்சி வேலையில் செலுத்து. ஏன்னா திடீர்னு நான் நிப்பாட்டினேன்னா நல்லா கேட்டது, அதுக்கு நன்றி சொல்லாமல் நான் பாடுறேனேன்றதுக்காக தான் நான் நிப்பாட்டிட்டேன். ஆமேன். அல்லேலூயா. அதுக்கு நன்றி சொல்லாமல் பாடக்கூடாது, அது தவறாய் போயிடும். இதற்காக கையிட்டு கொடுத்து எல்லாரும் இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். பாடலாமா? எலியாவின் தேவனே இங்கு இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். சொல்லுங்க, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். சொல்லுங்க, ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். சொல்லுங்க, வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார். சொல்லுங்க, ஆவியே 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 ஆவியே, அசைவாடும்
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையை. அசைவாடும் அனலாக்கும் என் அக்கினி ஜுவாலையை. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். சொல்லுங்க, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் காரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் காரம் நடத்தும். சொல்லுங்க, பின்னிட்டு பாரா, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். சொல்லுங்க, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் காரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் காரம் நடத்தும். ஆவியே 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 அசைவா. எழுந்து நின்று பாடலாம். Shall we all stand and sing? ஜுவாலை. ஹல்லேலூயா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. சொல்லுங்க, அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் ஆண்டவரே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர். சொல்லுங்க, நான் ஜெபிக்க, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் சாலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் சாலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன். நெருப்பாய் இறங்கிடுவார். ஹல்லேலூயா. நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன். நெருப்பாய், ஆமென். நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன். நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன். நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் என்னை அக்கினி ஜுவாலை. கேளுங்க, ஆண்டவர் என்னை அனலாக்கும். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. சொல்லுங்க, அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. கை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. அசைவாடு என்னை அக்கினி ஜுவாலையை. நெருப்பாய் இறங்கும் ஆண்டவர். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கேளுங்க, ஆண்டவரே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. ஹல்லேலூயா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை. சொல்லுங்க, நான் ஜெபிக்க ஜெபிக்க
நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 எங்கள் மத்தியில் அசைவாடும் அனலாக்கும் என்னை அக்கினி ஜுவாலை. ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, என்ன அசைவாடும் அப்பா, அசைவாடும் அனலாக்கும் எங்க அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் என்னை அக்கினி. கேளுங்க ஆண்டவரே, சொல்லுங்க, அசைவாடும் அனலாக்கும் என்னை அக்கினி. கேளுங்க, நீங்க கேட்ட கர்த்தர் கண்டிப்பா நிரப்புவாரே. நீ ஜெபிக்கும் போது தலை அசைக்கிற தேவன் அவர், நீ ஜெபிக்கும் போது தலை அசைக்கிற தேவன் அவர். எலியா கேட்ட உடனே அப்பா தாய தடமா இல்ல, கேட்ட உடனே அக்கினியை போற்றவரா இருக்கிறார். நீ கேட்கும் போது அவர் அக்கினியை போட்டு உன்னை அசைவாடும்படியாக, உன்னை அனலாய் மாற்றும்படியாக கர்த்தர் விருப்பம் கொள்ளவரா இருக்கிறார். கர்த்தரை கேளுங்க, அசைவாடும் ஆண்டவரே, என்னை ஒரு அக்கினி ஜுவாலையாய் மாற்றும் அப்பா. அசைவாடும் ஆண்டவரே, அசைவாடும் அனலாக்கும் என்னை அக்கினி ஜுவாலையை. அல்லேலூயா. அசைவாடும் அனலாக்கும் எங்களை அக்கினி ஜுவாலையை. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். அவன் ஒருவன் மாத்திரம் தான் மீண்டிருந்தான். எலியா ஒருவன் மாத்திரம் தான் மீட்டிருந்தான். ஆனா கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, ஆண்டவரே நான் இங்க வெட்கப்பட்டு போக கூடாது அப்பா, இந்த இடத்துல வெட்கப்பட்டு போக கூடாது. கர்த்தர் தலை அசைத்து கர்த்தருடைய குரலை கேட்டு, கர்த்தருடைய கூக்குரலை கேட்டு அந்த நாள் அக்கினியை போட்டது போல இதோ இந்த நாள் கேட்கிற யாவையும் கர்த்தர் தருகிறவர், கர்த்தர் தருகிறவர், ஒரு அக்கினியை போட வருகிறவரா இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. தகப்பனே, இந்த சபை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடாது தகப்பனே. எங்களை நீ வாந்தி பண்ண போடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் பற்றி எரிகிற சபையாக, பற்றி எரிகிற சபையாக எங்களுக்குள்ள உணர்ச்சிகள் எழுமற்றும், எங்களுக்குள்ள பற்றி எருமற்றும். போதும் ஆண்டவர், இப்படியாய் வாழ்ந்தது போதும், இப்படியாய் வாழ்ந்தது போதும். இது முதல் வாழ்க்கைக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நான் பார்க்கணும், இதுக்குள்ள வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. இப்படியா எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பலன் படுத்துங்க, எங்களை காற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து தேவ கரம் எங்கள் மேல் இருப்பதாக ஆண்டவரே. வாஞ்சையோடு தாகத்தோடு கேட்டவர்களுக்கு நீ தலை அசைத்து அக்கினியை போட வந்தீர் நான் விசுவாசிக்கிறேன். நீ தலை அசைத்து அக்கினியை போட வந்தீர் நான் விசுவாசிக்கிறேன். அவர்களை தொட்டு ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க. மிகுதியான காரியங்களும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆரம்பம் முதல் கடைசி வரை நடத்தி தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கப்பட வேண்டிய சங்கீத பகுதி சங்கீதம் 47 1 முதல் 9 வரை மாறி மாறி வாசிப்போம். கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவரைய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீது மருத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். நமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு
சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் பரிசுத்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். ஆமென், ஆமென். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே, ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். உட்காரலாம். முதல் வசனம் வாசிக்கலாம். சகல ஜனங்களே, சகல ஜனங்களே, கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். கம்பீரமாய் சத்தமாயா கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். யாருக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது? சகல ஜனங்களுக்கும். சகல ஜனம்னாக்கா அமெரிக்கா, ரஷ்யா, எல்லாத்துக்கும், சைனா, எல்லாத்துக்கும், இஸ்ரேல். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய யுத்தம் மோதலிலே நிற்கிறது. உலக நாடுகள் எல்லாம் யார் பக்கம் இருக்கலாம் என்று ஒருவருக்கொருவர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு விரோதமாக பல ஆண்டுகள் அந்த யூத ஜனங்களை நொறுக்கப்பட்டும் கிறிஸ்துவுக்கு வந்த உபத்திரவங்கள் சீடர்களை கொன்று போட்டும் மகா எதிர்ப்புகள் கிளம்பி இருந்த போதிலும் மிக முக்கியமான காரியம் ஆபிரகாமினுடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட இடம். ஆபிரகாம் தாத்தாவுடைய சொத்து யாருக்கு என்பதில் அக்காலத்தில் இக்காலம் மட்டும் அது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், சகல ஜனங்கள் என்று பார்க்கும்போது இங்கே நாம் சமயம் மாத்திரமல்ல, உங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை உயிருள்ள ஒவ்வொரு மனிதருக்காகவும் எழுதப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கின்றது. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்கிறது என்னால் என்ன செய்யணும்? நம்ம ஆயத்தமாக வேண்டும், ஆயத்தமாக வேண்டும், தயாராக இருக்க வேண்டும். பரலோகம் நிச்சயமாய் என் குடும்பம், நான் மாத்திரமல்ல, என் குடும்பம் மாத்திரமல்ல, என் உறவினர்கள் மாத்திரமல்ல, நான் நேசிக்கிற அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதனால்தான் இதனுடைய தலைப்பு என்னவாக இருக்கிறது என்றால், எல்லா நாடுகளுக்கும் இறைவனே வெற்றி தருபவர். வெற்றி தருகிற தேவன் நமது தேவன் என்பதை இந்த சங்கீதம் 9 வசனம் இருந்தாலும் கூட இது உலகத்தின் எச்சரிக்கையை குறித்து பாடுகிறதான சங்கீதமாக இருக்கிறது. வாசிக்கலாம் 2 கூட. உன்னதமானவுடைய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எங்கப்பா பிறந்தார்? யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே
என்று தேடி ஓடினார்கள், அலைந்தார்கள், பார்த்தார்கள், பயந்து போனார்கள். கொல்லும்படியான தீர்மானங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு எல்லாருக்கும் முன்பதாக ஏழை மக்களுக்கு, அல்லேலூயா, ஏழை மக்களுக்கு, ஆட்டு இடையர்களுக்கு அவர் முதல் காட்சி தந்தார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் பாவிகளுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். ஏழைகளை உயர்வான நிலையில் கொண்டு வரும்படியாக, பரிசுத்தமாய் மீண்டும் கொண்டு வந்து அவர்கள் பரிசுத்த ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக அவர் ஏழை மக்களுக்கு காட்சி தந்தார் என்று பார்க்கிறோம். ஆமேன். ஆகினால் நீங்கள் பார்க்கும்போது உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் இல்லை, இரக்கத்தின் ஐசுமுள்ள தேவனை சொல்லிட்டு ஒன்றும் செய்ய மாட்டாருன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாவற்றையும் மறுதளிப்பு, கீழ்ப்படியாமை, தெய்வ பயம் இல்லாமல் போகிற காரியங்கள், ஆலயத்துக்கு வருவது ஏதோ ஒரு காரணத்துக்கு அட்டண்டன்ஸ் போட்டு விட்டு பாஸ்டருக்கு முகத்தை காட்டிட்டு காணிக்கை போட்டு போயிடுறது மாத்திரம் ஒரு சிலர் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்ல, பரிபூர்ணம் அடைய வேண்டும். பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆரம்ப ஜபத்திலும் இருக்க வேண்டும், கடைசி ஆசீர்வாதத்தையும் கேட்டு பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். ஒரு ஆலயத்திற்கு வருகிறேன் என்று சொன்னால் பரிபூர்ணம் அது. அதுபோல் நீங்கள் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் முழுமையான சத்தியத்தில் நாம் உறுதியாய் நிலை நிற்க வேண்டும். காரணம், யுத்தங்களின் செய்தியும் கேட்பீர்கள். ஆண்டவர் பயங்கரமான தேவன். இன்னொரு இடத்துல பார்க்குற அவர் எரிச்சொல்லுள்ள தேவன். அல்லேலூயா. ஆனால் யாருக்கு? நீ பரிசுத்தமாக இருந்தால், ஆண்டவருக்கு கீழ்ப்பட்டு நடந்தால், நாம் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? பிள்ளைகளாய் நம்மை ஏற்றுக்கொள்கிறார், அங்கீகரித்து கொள்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஆகினாலே வரும் காலத்துக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்துகிறதா இருக்கிறது. பூமியின் மீதெங்கும் மகத்துவமுள்ள ராஜாவுமாய் இருக்கிறார். இப்போ தான் அவர் ராஜாவாய் காட்சியளிக்க போகிறார். இயேசு இருக்கும்போது தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாய் இந்த உலகத்தில் வந்தார். எப்படி வந்தார்? தம்மை தாமே வெறுத்து. யூதருக்கு ராஜா பிறகு தான் அந்த நட்சத்திரம் தோன்றியது அல்லவா? நட்சத்திரம் ராஜாவாய் அபிஷேகம் பெற்றவர். ஆம். ஆனால் அவர் என்ன செய்தார்? தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலா இந்த உலகத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம். எதற்காக? நம்மீது இரக்கம் வைத்து, நம்மீது அன்பு கொண்டு நம்மை மீட்டெடுக்கும்படியாக, அனைவரும் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அடிமையின் ரூபம் எடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகனாலே அவர் அவ்விதமாய் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கார். படிங்க பதர். ஜனங்களை தமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். அல்லேலூயா. ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி, ஜனங்களை நமக்கு வசப்படுத்தினா அவர் இப்போ என்ன செய்தார்? ஆண்டவர் எங்கே மேசையா வருவார் என்று பார்த்து கொண்டிருந்த காலத்தில் யார் ஆண்டவர் என்று தெரியாமல் பல இஷ்ட தெய்வங்களை வணங்கினார்கள் வேதத்தில் பார்க்கிறோம். சிலைகள் எல்லாம், கற்களை எல்லாம், பலவிதமான உருவம் விக்கிரங்கள் எல்லாம் வணங்கினார்கள் என்று பார்த்தோம். யார் ஆண்டவர் என்று தெரியாமல் இருந்தது. வெளிப்படுத்தும்படியாக, தன்னை காட்டும்படியாக, சத்தியத்தை பூரணமாய் அறிந்து கொள்ளும்படியாக, சத்திய வசனமாக, வார்த்தையாக இந்த உலகத்தில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் போதித்த போதனைகளை எல்லாம் கேட்டு நாம் பண்பட்டு ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கும்படியாக அவரே நேரடியாக மனித சாயலாய் பிரசங்கிக்கும்படியாக, இந்த உலகத்தில் சத்தியத்தை போதிக்கும்படியாக அருமையான வேதத்தை அவர் சுமந்தவராக வேதமாகவே மாறி நம் கையிலே கிடைக்க பெற்றிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகினாலே தேவன் வார்த்தையாய் நம் உள்ளத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வசப்படுத்தி கொண்டார் என்று சொன்னால், வேத வசனத்தை கொண்டு நாம் அறிந்து நமக்கு இட்ட கட்டளை என்ன என்றால், நீங்கள் போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள்
ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் செய்ய வேண்டிய கடமைலாம் நம்மீது, நமக்கு இருக்கிறது. நாம் தான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், நாம் தான் சாட்சி சொல்ல வேண்டும். நீ ஊமையாக இருந்தால், குருடனாக இருந்தால், செவிடனாக இருந்தாலும் கூட இன்னைக்கு எத்தனை அவ்விதமாக ஊனமுற்றவர்கள் எல்லாம் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள், ஊழியக்காரர்களாக இருந்து சத்தியத்தை போதிக்கிறார்கள். கண் இல்லாதவர்கள் இன்றைக்கி ஃபாஸ்டாக இருக்கிறார், கண்ணே இல்லை, ஏன் சாட்சியாக நிற்கிறார். ஊமையாக இருக்கிற சாட்சியாக இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் ஒரு சாட்சி மற்றொரு சாட்சியை உயிர்ப்பிக்கிறது. இதில் நல்லா கவனிங்க, ஒன்றும் செய்யாதீங்க, மற்றவங்களுக்கு சாட்சியாக இருங்க, மற்றவங்களுக்கு சாட்சியாக இருந்து பாருங்க. இன்னும் இவர் வேறுபாடாக வித்தியாசமாய் இருக்கிறார்களே, இவர்கள் என்ன, ஏன் இவ்விதமாக இவருடைய மாறுதல், ஏன் இவர்களிடம் இவ்விதமாக அன்பை நாம் பார்க்கிறோம், ஏன் இவர்கள் அன்போடு நம்மளோடு பழகுகிறார்கள் என்று பார்க்கும்போது அதுதான் சாட்சி. அல்லேலூயா, அதுதான் சுவிசேஷம். சாட்சி தான் சுவிசேஷம். அதனால்தான் சாட்சியுள்ள சபையாய் சபை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனாலே நீங்கள் அவ்விதமாய் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லி அநேகரை கொண்டு செல்லவில்லை என்றாலும் ஒரு குடும்பத்தை கொண்டு வந்தாலே போதும். வருடங்கள் தான் கடந்து போகிறது, நீங்கள் அவ்விதமாய் கொண்டு வருவது காணும். சாட்சியாயிருங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், சபை பெருகட்டும், ஆசீர்வாதம் உங்களுக்கு நிலை நிற்கட்டும். ஆண்டவர் வருகையிலே அவர் நம்மை நிச்சயமாய் பிரித்தெடுப்பார். ஆண்டவர் நம்மை பிரித்தெடுப்பார், நம்மை காப்பார். ஏன் என்றால் யுத்தங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள், யுத்தம் என்னுடையது அப்படியா சொல்லியிருக்கிறார். ஆகினாலே நாம் யுத்தத்தை குறித்து வருகை குறித்து பார்க்கும்போது, யுத்தத்தை குறித்து பார்க்கும்போது நீங்கள் பயப்படாதிருங்கள், ஆயத்தப்படுங்கள். ஆமென், ஆமென். வாசிக்கான். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக கொடுப்பார். ஆமாம், அதனால சிறப்பான தேசம் நமக்கு உண்டு, நல்ல இடத்தை உனக்கு ஆயத்தப்படுத்தி தருவார். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க? கர்த்தரை போற்றி பாட வேண்டும். போற்றி பாடுங்கள், 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 பாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளோ வருஷம் ஆயிட்டு கூட தனியாக ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஒரு சிலருக்கு துணிச்சல் வருவதில்லை. ஏன்? வீடுகளில் பாடுவதில்லை, குடும்ப ஜபம் இல்லை. ஒருவருக்கு உட்காந்து பாடினாக்கா வேறு வழி இல்லைன்ட்டு அவங்க பாடுவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க? குடும்ப ஜபம் இருந்தால் ஒவ்வொருவரும் பாடுவார்கள். குடும்பம் ஜபம் இல்லாமல்னாலே இவ்வளோ வருடங்கள் ஆனாலும் கூட ஒரு பாடல் நீங்கள் பாடு என்றால் பாடுவர்கள் தான் பாடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர எல்லோரும் பாட வேண்டும். ஏனென்றால் இது பாடுங்கள் என்று சொல்லி அது பக்கத்திலே இன்னொரு பாடுங்கள் என்று போட்டால் அதில் உறுதியாக நம்ம இருக்க வேண்டும். பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. ஆமென். கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாருகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாம் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடயங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். அல்லேலூயா. கடைசியில் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கார் பாரு. இல்லை, ஆபிரகாமின் சந்ததி இல்லை, ஜனங்கள் பிறப்புகள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர்கள் மகா உன்னதமானவர். அல்லேலூயா. ஆகினாலே அன்று நமக்கு என்ன நடந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததி, அவர் வம்சத்தில் நாம் வந்தவர்கள், யாக்கோபின் சந்ததியாக ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து ஆளுகை செய்கிறார் என்பதை தெளிவாக காட்டுகிறது. ஆகினால வருகைக்கு ஆயத்தமாய் இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரே ஒரு சின்ன ஒரு காரியம் மட்டும் நான் உங்களோடு கூட
பகிர்ந்து கொள்ளுகிறேன். நான் ரொம்ப இமோஷ்னலாக வீக்குன்னா என் மேலே யாருன்னா பரிதாபப்பட்டாலோ எனக்கு உதவி செய்தாலோ நான் அழுந்துருவேன். ஏன்னா அது ஸ்கூல் டைம்லேருந்தே என் ஃப்ரெண்டு எனக்காக போய் அடி வாங்கினான். ஸ்கூல் டைம் எனக்காக போயிட்டு அடி வாங்கினான். அவன் அடி வாங்கினதை பார்த்து நான் அழுந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு சுபாவம் உள்ளவன் நான். எனக்கு யாருன்னா உதவினாலோ எனக்கு இரக்கம்பட்டு பேசினாலும் எனக்கு வந்து அந்த அன்பையும் பாசத்தையும் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாது. நான் அழுது தான் அதை காட்டுவது உண்டு. அதே போல் தான் இந்த எப்படி செய்கிறது என்று சொல்லி இந்த ஸ்பீக்கர் எப்படியாச்சும் நான் வாங்கிடணும். ஏன்னா போன சண்டே தான் சொன்னேன், ஸ்பீக்கர் சவுண்டு சரியாக கேட்க மாட்டிருக்கு, எனக்கு எப்படின்னா இதை மாற்றணும். சொன்ன உடனே அடுத்த நாள் கர்த்தர் எனக்கு இதை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நான் தேடியும் கிடைக்கல, ஆனால் கர்த்தர் சொன்ன நேரத்தில் அதை வெளிப்படுத்தின அடுத்த நாளே நாங்கள் இதை பிள்ளைங்க ஜெய்சனும் பீனுவும் ஸ்ரீதரும் வந்து அதை பார்த்து சரிப்படுத்தி அதை கொண்டு வந்து நேற்று வரையிலும் அதை நாங்கள் சரிப்படுத்தி, ஏன்னா ரொம்ப டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது, சும்மா போட்டு திருப்பி விடுறது கிடையாது. இது அநேக பட்டன்ஸ் உண்டு, ரொம்ப உண்டு. இவையெல்லாம் பிள்ளைகள் அதை பார்த்து கற்றுக்கொண்டு இதை அந்த ஆடியோவை எங்களுக்காய் செய்து கொடுத்தாங்க. பிள்ளைகளுக்கும் அந்த சகோதரனுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் இன்னும் பெரிய விஷயம் என்னென்னா, இதை நான் சொன்ன உடனே எனக்கு ஒரு ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது, அண்ணா நான் ஒரு 10,000 அனுப்புகிறேன், நான் ஒரு 10,000 அனுப்புகிறேன்னு சொல்லி நம்ம சபையில் ஒரு தம்பி எனக்கு முதலாவதாக ஆஃபரிங் ஆரம்பமே 10,000 ஒரு வீட்டிலேருந்து. அல்லேலூயா. ஆரம்பமே 10,000. நான் யோசித்தேன், கடவுளை வந்த உடனே பீனுக்கு தான் காமிச்சேன், பீனு மெசேஜ் பார்த்தியான்னு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அன்றைக்கி முழுவதும் இந்த சரம் பட்டாசு வெடித்தா எப்படி வெடியும் அந்த மாதிரி டக்கன்னு வந்து ஒரு வெட்னஸ்டே தேர்ஸ்டே வரலாம் வந்து அப்படியே ஓய்ந்துடுச்சு. நான் பயந்துட்டேன், என்னடா இது படன்னு வந்துச்சே, டக்குன்னு நில்லிச்சே. அப்புறம் ஜெய்சன் அண்ணா என்னென்ன ஆச்சுன்னு ஃபோன் பண்ணான். இல்லைப்பா வந்துனே இருக்குது, ஆனால் டக்குன்னு நில்லிடுச்சு என்று சொன்னேன். அதுக்கப்புறம் சொன்னேன், இல்லைப்பா பீனும் கொஞ்சம் பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்காப்புல, எல்லோரும் சண்டே தரேன், அப்புறம் அடுத்த மாதம் தரேன் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். சரி விடுப்பா பார்த்துக்கலாம் என்று சொன்னேன். நான் சொன்னேன், சண்டே வந்து நான் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சொன்ன பிறகு இப்போதைக்கு இந்த நிமிஷம் வரல அங்கே உட்காந்து என் லேப்டாப்பில் தட்டின்னு இருக்கும்போது எனக்கு மெசேஜ் வருது. இப்போதைக்கு நமக்கு வந்த தொகை 69,600 ரூபா, 69,600 நமக்கு வந்திருக்கு. அல்லேலூயா. கை தட்டுங்க. நல்லதான் கை தட்டுங்க. 69,600 வந்திருக்கு. இன்னும் பேலன்ஸ் 45,400. இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ வரணும்? 45. ஒரு அரை ஹவரில் ஒரு 40 மினிட்ஸில் நமக்கு அவ்வளோ. அங்கே ஐயா பேசினிருக்காங்க, ஒரு சிஸ்டர் டக்குன்னு எனக்கு ஜிபே வருது. அல்லேலூயா. ஒரு மெசேஜ் வருது, ஒரு ஜிபே வருது. ஜாய்ஸம்மா ஆரம்பிச்சு விட்டாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஜாய்ஸம்மா ஆரம்பிச்சு விட்டாங்க. ஏன்னா அந்த எவ்வளோ தொகைன்னு சொல்லக்கூடாது, அந்த சகோதரன் மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு வீட்டிலேருந்து நமக்கு அப்படியே வாஞ்சையோடு ஒரு 10,000 ருபீஸ் நம்ம சிஸ்டம்காக கொடுத்தாங்கன்னு யோசித்து பார்த்தேன். கொடுத்தா அந்த மகனுக்கு தெரியுது கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி அதை ஸ்பீக்கருக்காக தான் நான் சொல்லி நமக்கு கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் வெல் விஷஸ் இருக்கிறாங்க. சபைக்கு வராதவர்களும் நான் கேட்ட உடனே எனக்கு ஒரு 6,000 ரூபாய் அதையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. 6,000 ருபீஸ் நமக்கு வெல் விஷர்கிட்ட இருந்து, சபை இல்லாதவர்கள்ட்ட நம்மளுக்கு அந்த 6,000 ரூபாய் வந்திருக்கு. அப்படியாகி கர்த்தர் இந்த பொருளை இந்த வருஷத்தின் முதல் மாதத்திலே சபைக்காக நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா, இது ஒரு நம்ம 10 to 15 இயர்ஸ் நம்ம இதை கண்ணை மூடின்னு யூஸ் பண்ணலாம். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கர்த்தர் வாங்க முடியாத வழி செய்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. சின்னதாக கொடுத்தாலும் அதுதான் லாரன்ஸ் சொன்னார் இல்லையா, முதல்ல சின்ன அமௌண்ட்டு தான் வந்துச்சு. இப்போ ஷர்லி எனக்கு மெசேஜ் அனுப்புகிறா, அண்ணா இவ்வளோ தான் என்கிட்ட இருந்துச்சு. நான் சொன்னேன்,
கர்த்தர் சமூகத்தில் சின்னதாக கொடுத்தா அவர் பார்வைக்கு போய் சேரும்போது அது பெருசாக தெரியும்னு. ஆமென். நீங்கள் கொடுத்தால் போதும். அல்லேலூயா. நீங்கள் கொடுத்தா போதும். ஆனால் கர்த்தர் பார்வைக்கு அது பெருசாக தெரியும். சொன்ன நெக்ஸ்ட் டேவே அந்த மிச்சத்தையும் மகள் நமக்கு கொடுத்தாங்க. அப்படியாக அநேகர் இருக்கிறாங்க. நான் பேர் சொல்லக்கூடாது. இப்பத்தி வரல 31 பேர் கொடுத்துருக்குறாங்க. 31 பேர் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இருக்கிறவங்க நீங்கள் அந்த லிஸ்ட்டும் அதை ஆட் பண்ணி தான் சொல்கிறீங்க. நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டை ஆட் பண்ணி தான் சொல்கிறேன். 31 பேர் கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கிறவர்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கு அவமானப்படாமல் அவங்களுக்கு கொடுத்தலாம். இல்லைன்னா திருப்ப லெட்டர் எழுதணும், மெசேஜ் போடணும், பிரதர் நெக்ஸ்ட் சண்டே வரலாம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அதனால் நீங்கள் தயங்காமல் கர்த்தர் கொடுங்க. கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம் கண்களை மூடி கர்த்தர் செய்த இந்த உதவிக்காக, ஆச்சரியமானவரே, கர்த்தர் தகப்பன் செய்த இந்த நன்மைக்காக நம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நமக்கு உதவின கர்த்தர், நம்மை தாங்குகிறவர், நம்ம வழி நடத்துகிறவர், நம்மை உயர்த்துகிறவர். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு இவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உதனிவித்தி விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு இவ்வளவும் நான் தகுதியுமல்ல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் எப்படி நான் நன்றி சொல்வதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சில சமயம் நான் என்னை சோதித்து பார்ப்பது உண்டு. ஆண்டவரே, என் மேல் பாராட்டுகிற அன்புக்கு நான் தகுதியானவனா? எனக்கு இவ்வளோ அழகான சபை கொடுத்ததுக்கு நான் தகுதியானவனா? ஆண்டவரே, என்னால் எவ்வளோத்துக்கு இவருக்கு கொடுக்கணும், அதுக்கு நான் தகுதிப்படுத்துங்க. இவளுக்கு நான் ஊழியம் செய்யணும். நேற்று இரவு நான் படுக்கையில் இருக்கும்போது உன் மகள் என்னிடம் கேட்கிறா, அண்ணா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, அவங்களுக்காக ஜெபிங்க என்று சொல்லி ஒரு மகள் என்னை கேட்கிறா. நானும் எழுந்து நின்று, ஆண்டவரே, என்னால் இது ஆகுமா, என்னால் இது ஆகுமா என்ற ஒரு கேள்வியோடு கூட நான் ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறா, அல்லேலூயா, உன்னால் கண்டிப்பாக ஆகும். ஆமென். உன்னால் கண்டிப்பாக ஆகும். நீ போகிறதுக்கு முன்னே நான் அங்கே இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த இரவு என்னை பலன் படிச்சினார். நான் சொன்னேன், ஆண்டவரே, கண்டிப்பாக என்று சொல்லி அந்த சொப்பனத்திலே நான் அந்த வீட்டுக்கு போய் அந்த பெண் தாயார் படுத்து கொண்டு இருக்கிறாங்க. நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாவே அந்த பொண்ணு சொல்கிறா, அண்ணா, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்த உடனே எங்கள் அம்மா ஏஞ்சி உக்கார்ந்தாங்க என்று சொல்கிறா. நான் சொன்னேன், அந்த சொப்பனத்தில் கர்த்தர் என்ன சொன்னாருன்னா, நீ போகிறதுக்கு முன்னவே
நான் அங்கே இருப்பேன். கர்த்தர் இருந்த இடத்துல சுகமாகும் என்ற ஒரு வெளிப்பாடை கர்த்தர் எனக்கு அங்கே நேற்று இரவு சொல்லி கொடுத்ததை பார்க்கிறேன். அப்போ யோசித்தேன், கர்த்தரிடம் எதை கேட்டாலும் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல தான் யாக்கோபு சின்ன யாக்கோபுன்னு சொல்லுவாங்க, சின்ன யாக்கோபு. அந்த சின்ன யாக்கோபு போய் இயேசுவிடம் கேட்கிறார், ஆண்டவரே என்னை சுகம்படுத்தலையா, நீங்கள் என்னை சுகம்படுத்தலைன்னா நான் போய் பிறரை எப்படி சுகம்படுத்துவேன் என்று சொல்லி அவன் கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறா, நீ சுகம் பெற்றுக்கொண்ட பிறகு பிறரை சுகம்படுத்தினால் அது சாதாரணமான விஷயம். உன்னிடம் குறை இருக்கும் போதே பிறரை நீ சுகம்படுத்தினால் அது பெரிய பேச வேண்டிய விஷயம். அல்லேலூயா. இப்படியே கர்த்தர் இரவு பேசின போது நான் யோசித்து பார்த்தேன். அல்லேலூயா. அவர் பெரியவர் கிடையாது. அவர் யாரு தெரியுமா? என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு இவ்வளவு நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே உதவி செய்தி, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே உதவி செய்தி. யார் தெரியுமா அவரு? ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யார் தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமானவர். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் நடத்தி கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதனால் நம்ம செய்தியை பார்க்க போகும்போது என் மனதுக்குள்ளே ஒரு காரியம் தோன்றினது. அநேக காரியங்களை கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அநேக காரியம் என்னோடு கூட பேசிக்கொண்டு ஒரு செய்தி, ஒரு காரியத்தை மட்டும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சா இருக்கிறேன். எடுத்து படிங்க. கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புக் ஆஃப் கலாத்தியன்ஸ் சாப்டர் 5:1. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் முனுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுய நீதி நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க அடிமை தனத்தில் மீண்டும் இராமல், அடிமை தனத்தில் மீண்டும் என்ன பண்ணாதீங்க, இராமல் கிறிஸ்து உனக்காய் கொடுத்த ஃப்ரீடம், சுதந்திரத்தில் என்ன பண்ணுங்க, நீங்க நிலையா நிறுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாயை நம்ம ஒரு செயின்ல கட்டி கூப்பிட்டு போறோம்னா அந்த நாய்க்கு சுதந்திரம் எவ்வளவு சொல்லுங்க? 3 அடி. இந்த அளவுதான். அந்த நாயை நம்ம செயின்ல கூப்பிட்டு போறோம்னா அந்த நாய்க்கு சுதந்திரம் எவ்வளவு சொல்லுங்க? செயின் நீளம் தான் 3 அடி தான். அந்த செயின் நீளம் தான் அந்த நாய் சுத்த முடியுமே தவிர அதை தாண்டி அந்த நாய்க்கு போக முடியாது. அப்படி போச்சுன்னு ஏதாச்சும் விளைவு வந்துடும். அதுக்கு சுதந்திரமே அவ்வளவுதான். அதை கூப்பிட்டு போகும்போது அவ்வளவுதான் நம்ம கொண்டு போறோம். அதே போலதான் அநேக கிறிஸ்தவர்களும் உங்க சுதந்திரத்தை கர்த்தர் வாங்கி கொடுத்த போதிலும் நம்ம என்ன செய்யறோம்னா அதே பவுண்டரிக்குள்ளவே தான் நம்ம வாழ்ந்து வருகிறோம். அதே கட்டளைக்குள்ளதான் வாழ்ந்து வருகிறோம். when God has given you freedom, கர்த்தர் உனக்கு சுதந்திரம் கொடுத்த போதிலும் நீங்க என்ன செய்யறோம்னா அதே பவுண்டரியில தான் நம்ம வாழ்ந்து வருகிறோம். ஆனால் கர்த்தர் அன்றே சொன்னார், நான் எதை கொடுத்த உனக்கு? விடுதலையை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. எடுத்து படிங்க. ரோமர் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 6:1 படிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு 18 வசனம் படிங்க. அது ஃபுல்லா வேண்டாம். 18 படிங்க. ரோமர் 6:18. பாவத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாக்கி இருக்கிறீர்கள்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்க எதுக்கு அடிமையா இருந்தீங்க? பாவத்திற்கு. பாவத்தில் இருந்த உங்களை கர்த்தருக்கு எதற்கு அடிமையா மாற்றினாருங்க? நீதிக்கு அடிமையா மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அனைவரும் பாவத்தில் இருந்தபோது இயேசுவானவர் நமக்காய் வந்து ரத்தம் சிந்தி நம்மை விடுதலை படுத்தி எதுக்கு அடிமையா படுத்திட்டு போனாருங்க? நீதிக்கு அடிமைப்படுத்திட்டு போனார். அல்லேலூயா. அப்படியே என்னன்னா எல்லா சங்கிலிகளையும் கர்த்தர் என்ன செய்தாருங்க? முடித்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை கட்ட வைத்துப்பட்ட எல்லா சங்கிலிகளையும் கர்த்தர் அந்த சிலுவையில் என்ன பண்ணாருங்க? அவிர்த்து விட்ட எல்லாம் விழுந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா அந்த சங்கிலி அன்று கர்த்தர் விழுந்த போதிலும் அந்த சங்கிலியான அழுந்து விழுந்த போதிலும் மீண்டும் அந்த சங்கிலி என்ன மேல் இருக்கிறது என்று சொல்லி அதே வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. மகனே கவலைப்படாதே, உங்க பாவத்தை கர்த்தர் அன்றே கழுவினார், சுகப்படுத்தினார், உன் சங்கிலியை அவிழ்த்து விட்டார். நீயே தான் அந்த சங்கிலி பிடிச்சு வாழ்ந்து கொண்டு வருகிறாய். ஆமென் ஆமென். பாவம் உன்னை பிடிக்கல, நீ பாவத்தை பிடிச்சு வாழ்ந்து கொண்டு வருகிறாய். அந்த சங்கிலி உன்னை கட்ட வைக்கப்படல, அது சங்கிலியான அவிழ்க்கு விடப்பட்டது. ஆனால் சங்கிலி நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய்? மீண்டும் பிடிச்சு வாழ்ந்து வருகிறதுனால தான் இன்னும் அந்த பவுண்டரிக்குள்ளவே இருக்கிற, வெளியே வரல, உன்ன சுதந்திரத்தை பார்க்கல. கர்த்தர் உனக்காக கொடுத்த அந்த சுதந்திரத்தை நீங்க ருசிக்கல, அந்த ஃப்ரீடம் நீங்க பார்க்கல. there is amazing thing beyond your bondage. உங்க கட்டளையிலேருந்து இந்த சிறுமைப்பட்ட வாழ்க்கையிலேருந்து அநேக காரியங்களை கர்த்தனுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஆசைப்படுகிறார். அநேக காரியம் உனக்காக வெயிட் இருக்கிறாய். அதை ருசித்து பார்க்க வெளியே வந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். ஒருத்தனை கேட்டாங்களாம், இன்னைக்கு அவனுக்கு விடுதலை. 4 வருஷமா ஜெயிலில் இருந்திருக்கிறான். 4 வருஷமா ஜெயிலில் இருந்திருக்கிறான். இன்னைக்கு அவனை விடுதலை ஆனவன அந்த ஜெயிலர் கேட்கிறாராம். ஜெயிலர் என்னது? ஜெயிலர் கேட்கிறாரு, வாட் வுட் யூ டூ? இப்போ வெளியே போய் என்ன பண்ணுவ? வேர் வுட் யூ கோ? எங்க போவ? வெளியே போன உடனே உன்னோட சூழ்நிலை நிலைமை எப்படி இருக்கும், உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் என்று சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதே போல தான் உங்களுக்கும் கேட்கிறேன். நான் பாவத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எதை கொடுத்தாருங்க? நீதியை, விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்த உடனே நீ எங்க போனோம்? உனக்கு விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்த உடனே நீ எங்க போயிருக்கணும்? இயேசுவிடம் போயிருக்கணும். அல்லேலூயா. 4 வருஷமா நீ ஜெயில இருக்கிற. வாட் வுட் யூ டு? முதல்ல எங்க போயிருப்ப நீ? இயேசுவிடம். கொஞ்சம் இயேசுவிடம் உங்க வீட்டுக்கு போயிருப்ப. உன் பிள்ளைகளை பார்த்திருப்ப. உன் சூழ்நிலை, உன் நிலைமை இமோஷனல் மாறி இருக்கும். உன் மனைவியை பார்த்து கொஞ்சிருப்ப. உன் பிள்ளையை தூக்கி தழுவிப்ப. உன் சொந்த மகளை அழைத்திருப்ப. நன்மையான காரியங்கள் சொல்லியிருப்ப. ஏன்? அந்த விடுதலை பெற்றதுனால பார்க்காத ஒரு காரியத்தை என்ன செய்திருப்ப? இப்போ பார்த்திருப்ப. அதே போலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட நாம் சிறுமைப்பட்டு இருந்தோம், பாவத்தில் கட்டப்பட்டு இருந்தோம். இயேசுவானவர் நமக்கு விடுதலை கொடுத்ததுனால நீ விடுதலை அடைந்தாய். அடைந்த உடனே எங்க போயிருக்கணும்? இயேசுவிடம் போயிருக்கணும். ஆமென். அவரை தேடி இருக்கணும். அவரின் சூழ்நிலையை பார்த்திருக்கணும். இமோஷனலா அவருக்கு அட்டாச் ஆயிருக்கணும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறவரா இருக்கிறார். ஆமென். அதே போல அநேகர் இந்த கட்டளால வாழ்ந்து கொண்டு we are chained with different thoughts. அநேக விஷயங்கள்னால நம்ம என்ன எப்படி இருக்கிறோம்னா செயின் கட்டப்பட்டு இருக்கிறோம். சில செயின்களை கர்த்தர் அவிழ்த்து விட்டு இருக்கிறார். பைபிள்ல தெரியுமா? வேத புஸ்தகத்துல கர்த்தர் இயேசுவானவர் சில சங்கிலிகளை அவிழ்த்து விட்டு இருக்கிறார். என்னென்ன சங்கிலின்னு சொல்லட்டா? சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க. ஆமென். அந்த சங்கிலியில் நாம் அனைவரும் இன்றும் கட்டப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த சங்கிலிகளை கர்த்தர் அன்று என்ன பண்ணார் சொல்லுங்க? விடுதலை பண்ணினார். ஒரு கதை ஞாபகம் வருது எனக்கு. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எந்த அதிகாரம்? அது தானியேல் 3ஆம் அதிகாரமா? இது கர்த்தர் சொல்லுகிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் எடுத்து படிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 3 படிங்க. நாங்கள் ஆதாரிக்கிற தேவன், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினை சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைகளுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதும் இல்லை என்றார்கள். ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. 26 படிங்க.
அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். படிங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் ராஜாக்களின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷர்களின் சரீரங்களின் மேல் அக்கினி பொழிஞ்சாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும். முதல் காரியம், அக்கினி என்ன பண்ணல, அவங்கள மேற்கொள்ளல. அவருடைய தலைமயிர் கருகவில்லை. அவருடைய சால்வைகள் சேதப்படுத்தாமலும். அவர்கள் சால்வைகள் சேதப்பட்டதில்ல, அவர் சரீரங்கள் சேதமாக்கப்படல, அவர்கள் தலைமயிர்கள் சேதமாக்கப்படல. அக்னியின் மனம் அவர்களிடத்தில் அக்னியின் மனமும் அவர்கள் மேல் வீசப்படல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த மூன்று பேரையும் நேபுகாத்நேசர் கையை கட்டி தான் உள்ள அனுப்புறாரு. புரியுதுங்களா? ஆமென். கையை கட்டி என்ன பண்றாருங்க? தூக்கி போடுறாங்க. கயிறுல கட்டி எங்க போட்டாங்க? நெருப்புக்குள்ள போட்டாங்க. கர்த்தர் என்ன தெரியுமா செய்தாரு? அந்த நெருப்பை கொண்டு அந்த கட்டுகளை அவுழ்க்கும்படியா செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவங்க எதுக்காக நெருப்புல போட்டாங்க? அவங்க சாகும்படியா நெருப்புல போட்டாங்க. ஆனா இயேசு என்ன தெரியுமா பண்ணாரு? சாகும்படியா போட்ட நெருப்பு அவர்களை விடுதலை பற்றும்படியாக அந்த கட்டுகள் அவிழ்ந்து விழுந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது அதிசயம் என்ன தெரியுமா? அந்த எவ்வளவு பேர் போட்டாங்க? 3 பேர். எவ்வளவு பேர் போட்டாங்க அந்த நெருப்புக்குள்ள? 3 பேர் போட்டாங்க. ஆனா உள்ள எவ்வளவு பேர் இருந்தது? 4 பேர் பார்த்தாங்க. அது யாருக்கு தெரிஞ்சிச்சு? ராஜாக்கு தெரிஞ்சு. ஆமென். அல்லே கவனிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ 3 பேரையும் நேபுகாத்நேசர் எங்க போடுறாரு? சூழ்நிலையில போட்டாச்சு. அந்த சூழ்நிலையில இருக்கும்போது அந்த நேபுகாத்நேசருக்கும் அவங்க அரசாங்கத்துக்கும் அவங்க அதிபதிகளுக்கும் அவங்க மிலிட்டரி மேனுக்கும் எல்லாருக்கும் தெரியற ஒரு விஷயம் அந்த 3 பேருக்கு தெரியல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் சில சமயம் நம்ம வாழ்க்கையில செய்யற காரியம் நமக்கு தெரியாது, நம்ம அனாந்து பார்க்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். You will never see what is happening, but people who see you will remember God's wonderful work. கர்த்தரோட அற்புதமான காரியத்தை அவர்கள் பார்ப்பார்கள். நேபுகாத்நேசர் பார்க்கிறான், டேய் நம்ம போட்டது 3, நான் பார்க்கிறது 4. ஆமென். கர்த்தர் அவிழ்த்து விட்டால் அதிசயமே அவருக்கு வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அக்கினியை வைத்து அவிழ்த்து விட்டார். உன்னோட கர்த்தர் இருக்கிறதை அவன் உன் எனிமி உன் சத்துரு பார்ப்பான். நீ வெளியே வரும்போது உன் தலை மயிர் என்ன இருக்காதுங்க, சுட்டு போயிருக்காது, அந்த வாசனை வராது, அந்த சோகம் இருக்காது, அந்த பிரச்சனை வெளிப்படாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் இன்னைக்கு உன் கட்டுகளை அவிழ்க்க வைக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு இருங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் நினைக்கிற எல்லா கட்டுகளும் அவிழ்த்து விடப்படணும். ஆமென். ஆமென். விசுவாசித்தால் கர்த்தர் கண்டிப்பாக செய்வாருங்க. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை குறித்து சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவுக்கு தெரியாது. இயேசுவை குறித்து அவர்களுக்கு தெரியாது. அவருக்கு தெரிந்தெல்லாம் ஒரே தேவன் யெகோவா கடவுள். அந்த தேவனை அறிந்திருந்தார்கள். அந்த தேவன் சுகத்தை கொடுத்தார். ஆனால் நாம் அனைவரும் அவர்களை காலை பெரிய பாக்கியசாலி, நமக்காக பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசுவானவர் நமக்காக இருக்கிறார். We are privileged. சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவுக்கு இயேசுவை தெரியாது. ஆமென். அவருக்கு தெரிந்ததெல்லாம் யெகோவா தேவன். ஆனா நமக்கு யாரை தெரியும்? இயேசு கிறிஸ்துவை தெரியும். உனக்காய் பரிந்து பேசுறது குறித்து தெரியும். உனக்காய் ரத்தம் சிந்தினவர் யார் என்று தெரியும். உனக்காய் ஆணி பாய்ந்த கரங்களை கொண்டு அரவணைக்கிற தேவன் உனக்கு யாருன்னு தெரியும். அப்படியா இருக்கிற உங்களை கர்த்தர் இன்று விடுதலை செய்ய போகிறார். எதை விடுதலை செய்கிறார் என்று பார்க்கும்போது 2-3 கதை இருக்கு. அதை நான் சொல்லி முடிக்கிறேன். மார்க் எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் ஓபன் பண்ணுங்க. மார்க் எழுதின புத்தகம் முதல் ஸ்டோரி. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் கட்டுப்பட்டு இருக்கிறோம். அந்த கட்டை கர்த்தர் எப்படி அவிழ்க்கிறார் பாருங்க. மார்க் எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். The rich young ruler. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்யணும் என்றான்.
அதற்கு இயேசு நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, தேவன் ஒருவனை தவிர யாரும் நல்லவன் கிடையாது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, களவு திருடாம இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாம இருப்பாயாக, வஞ்சனை செய்திருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் கனம் பண்ணுவாயாக என்ற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றான். அதற்கு அவன் போதகரே இவர்கள் எல்லாம் என் சிறு வயது முதல் இதையெல்லாம் நான் சிறு வயதுல என்ன பண்ணிட்டேன், கை கொண்டிருக்கிறேன், செய்துட்டேன். இயேசு அவனை பார்த்து, கவனிங்க எல்லாரும், இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, என் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா. போய் அவன் என்ன பண்றான் பாருங்க, 22. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போயிட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கது சாத்திடு, ஏன்னா கொஞ்சம் பேர் வெளியே போறாங்க இப்போ, ஏன்னா நான் கேட்க போகிறேன். 21 வசனம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு, இயேசு அவனை பார்த்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று. எவ்வளவு பேர் போறாங்கன்னு பாத்துக்கங்க. நீங்க போய் சகோதரனே உனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, விற்று தரித்திரனுக்கு கொடு. கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? ஐயா பேர் எதிக்குங்க, கொடுப்பீங்களா? இயேசு அதுதான் சொல்றாருங்க. அல்லேலூயா. ஆனா இவன் என்னென்ன செய்துக்கிறான் பாருங்க, 10 கட்டளைகளை பின்பற்றி இருக்கிறான். கொலை பண்ணது கிடையாது, விபச்சாரம் பண்ணது கிடையாது, திருட்டு கிடையாது, பொய் சாட்சி கிடையாது, ஃப்ராடு கிடையாது, தாயும் தகப்பனையும் எல்லாம் தான் பண்ணியிருக்கிறான். அவன் எல்லாத்தையும் அவரு பண்ணியிருக்கிறாரு. அவரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் பண்ணிட்ட, உங்ககிட்ட இருக்கிற ஒன்றை வித்துட்டு, உனக்குள்ள இருக்கிற பெருமையை, உனக்கிட்ட இருக்கிற புகழ்ச்சியை, உனக்கிட்ட இருக்கிற பணத்தை, உனக்கிட்ட இருக்கிற பொசஷனை, உங்ககிட்ட இருக்கிற பாரியங்களை நீ வித்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அது எப்படி ஆகும் என்று சொல்லி முகம் குப்பிர போட்டு போயிட்டான். முகம் குப்பிர போட்டு போயிட்டான். மடங்கடிந்து இவனோட கட்டு என்ன தெரியுமா? ஆஸ்தி. 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 இவனோட கட்டு என்ன? ஆஸ்தி. ஆஸ்தி, பணம், ஆஸ்தி சேர்த்து சேர்த்து வைக்கணும்ன்ற ஒரு வைராக்கியம், பணத்தின் மேல் அவ்வளவாய் ஆசை. அப்படியா இருக்கிற ஒருத்தன் வந்துட்டு அனரன் பரலோகம் போக என்ன செய்யணும் என்று சொல்லும்போது கர்த்தர் அழகா சொல்றாரு, உன்னை ஒரு காரியம் கட்ட வச்சிருக்கிறது. பணத்தின் மோகம் உன்னை கட்ட வைக்கப்பட்டிருக்கிறது, பொசஷன் கட்ட வைக்கப்படுகிறது, ஆஸ்தி கட்ட வைக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் நீ விட்டு வந்தால் மட்டுமே தான் நீ எங்க சேர முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். உங்க வாழ்க்கையில முதல் கட்டு என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் சம்பத்து என்கிற ஒரு மோகம். அது உன் வாழ்க்கையில கட்டா இருந்தால் நீ தேவன் ராஜ்யத்தை பார்க்க முடியாது. அந்த கட்டை எப்படி கர்த்தர் அழுக்குறாருன்னா அதை வித்துட்டு வான்றாருங்க. எப்படி அழுக்கணும்? அதை வித்துட்டு வா. என்ன அர்த்தம் தெரியுமா? அதை ஃபுல்லா குத்துட்டு வான்னு அர்த்தம் இல்லைங்க. அது வேண்டாம் என்று தள்ளி ஒதுக்கி வச்சுட்டு வான்றார் கர்த்தர். அல்லேலூயா. அது வேண்டாம். அதன் மேல் உன் ஞானம் வேண்டாம், அதில் மேல் உன் கவனம் அதிகமா வேண்டாம். கர்த்தர் ஒருபோதும் உன்னை ஏழையா இருக்க விட மாட்டார். கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யமா மாற்றுவார். நீ ராஜாத்தியாக தான் இருப்பாய், நீ ராஜாவாய் தான் இருப்பாய். ஆனால் நீ எதன் மேல் கவனம் செலுத்துகிறாய் கர்த்தர் பார்க்கிறார் தெரியுமா? நீ ராஜ்யத்தின் மேல் கவனம் செலுத்துகிறாயோ இல்ல ஆஸ்தியின் மேல் கவனம் செலுத்துகிறாயோ பார்க்கிறார். நீ எதில் மேல் ஒரு கட்டை வைக்கிறாய்? and what is your all thought is about? ஒருத்த தூங்குனா பணம் பத்தி யோசிக்கிறான், ஏஞ்சா தான் பணத்தை யோசிக்கிறான். காலையில ஏஞ்சா அக்கௌண்ட் தான், காத்தல ஏஞ்சில இருந்து சாயங்காலம் வரலாம் காசு காசு வருமானம் 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 யோசிச்சு இருந்தா உனக்கு எங்க தேவ ராஜ்யத்தை குறித்து யோசிக்க நேரம் வரும். அல்லேலூயா. அந்த முதல் கட்டை அவிழ்த்து விடுங்க. do not worry about tomorrow. நாளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. அதை கவலைப்பட ராஜா இருக்கிறார்.
ஆமென் உன்னை குறித்து கவலைப்பட இயேசு இருக்கிறார். ஆமென் நீ கவலைப்படாதீங்க. ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஏன் தெரியுமா? அவர் ஆச்சரியமானவர். ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா அவர் அதிசயம் செய்கிற கர்த்தர். ஆமென் முதல் கட்டு அல்லேலூயா என்ன? ஆசி என்கிற கட்டு, ஆசை என்கிற கட்டு, கட்டு, இவைகள் எல்லாம் விட்டு வா, கர்த்தர் ராஜ உனக்காய் திறந்து வைத்திருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இது மட்டும் படிங்க ஐயா. 21. இயேசு அவனை பார்த்து, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விட்டு, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடு, தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஒரு சின்ன கட்டை அவிழ்த்து விட்டினா உனக்கு பொக்கிஷம் எங்க சேர்த்து வைக்கப்படும்? பரலோகத்துல. பரலோகத்தில். எவ்வளவு அழகான தேவன் பாருங்க. அல்லேலூயா. 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 நீ முட்டி போட்டு சேர்த்து வைக்க தேவையில்லை. நீ கர்த்தருக்காய் நீ நேரத்தை கொடுத்தால், கர்த்தருக்காய் உன்னை கொடுத்தால், கர்த்தர் உனக்காக ராஜ்யத்தை சேர்த்து வைக்கிறார். நீ அங்க சேர்த்து வைக்கிறவளா இருப்பா. You will make treasures in heaven. Hallelujah. Not on this earth. இந்த பூமி மேல எவ்வளவு சேர்த்து வச்சாலும் ஒரு நாள் நீ மரிச்சு போயிட்டேனா. ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. ஒரு அநாத பிள்ளையை தத்தெடுத்து வளர்த்தாங்க. ஒரு அநாத பிள்ளையை தத்தெடுத்து வளர்த்தாங்க. அப்பாவும் போயிட்டாங்க, அம்மாவும் போயிட்டாங்க. இப்போ யார் இருக்கிறது? அந்த புள்ளையும் அந்த பயாலஜிக்கல் சன் கிடையாது, அவங்களால பிறந்த குழந்தை கிடையாது. அது அநாத ஆசிரமத்திலேருந்து தத்தெடுத்தது. இப்போ இந்த அப்பா குடும்பம் இருக்கு, சித்தப்பாங்க இருக்கிறாங்க, இந்த அம்மாவுக்கு தம்பிமார்களாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு அந்த பணம் யாருக்கு சொந்தம் கிடையாது, உனக்கு சொந்தம் கிடையாது, என்ன கூட இது எங்கள் அண்ணதும் எங்கள் அண்ணிதும் என்று சொல்லி 2 குடும்பமும் சண்டை போட்டுக்குதுங்க. எதுக்காக? சொத்துக்காக சண்டை போட்டுக்குதுங்க. அல்லேலூயா. 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 சண்டை போட்டவங்க எல்லாம் செத்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நியமித்த அந்த அநாத பிள்ளைக்கு சொந்த போய் சேர்ந்துச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சண்டை போட்டவங்க எல்லாம் சண்டை போறதுக்கு இல்லாம போயிட்டாங்க. ஆனால் அமைதியா காத்திருந்தவங்க கர்த்தர் சேர்த்து கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதாங்க கர்த்தர். அல்லேலூயா. நீ அமைதியா இருந்தால் கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ராஜ்யத்தை கட்ட யோசிய தவிர இந்த பூமியில சேர்த்து வைக்க அதிகமாக சேர்த்து வைக்க யோசிக்காதே. தேவையான அளவுக்கு சேர்த்து வச்சுக்க, தேவையான அளவுக்கு வச்சுக்க. மீண்டும் கர்த்தருக்கு என்று கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இரண்டாவது கதை எடுத்து படிங்க. யோவான் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். யோவான் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். 5ஆம் வசனம் படிங்க. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே. யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியிருந்தபடியினால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படிக்கு ஊருக்கு போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டில் உள்ள ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தார். இயேசு அவரை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடைய சம்பந்தம் கலவாதபடியினால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி நீ யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா எப்படி என்று கேட்கலாம் என்றாள். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டிருக்கிற இன்னார் என்பதை அறிந்திருந்ததனால் நீயே அவரிடத்தில் போய் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாய். இப்போ 13ஆம் வசனம் படிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் மறுபடியும் தாகம் உண்டாகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது கட்டு நம்ம வாழ்க்கையில. இரண்டாவது கட்டு நம்ம முதல் கட்டு என்ன பார்த்தோம்?
பணம். ஆஸ்தி. சிம்பிளா சொன்னா பணம், ஆஸ்தி. ஆஸ்தி சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும், சேர்த்து வச்சதோட கூட பொதிச்சு அனுப்பிடுறேன். நான் தான் பொதிச்சு அனுப்புறது உங்களுக்கு எல்லாம். சோத்திரம். நான் தான் அந்த பாக்கியம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் தான் சொல்றது, புழுதிக்கு புழுதியாகும், சாம்பலுக்கு நான் தான் அந்த வார்த்தையை சொல்ல போறேன். Thank you Jesus. ஆமென். அல்லேலூயா. என்னென்ன வேணும் சொல்லுங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அனுப்புறேன். லிஸ்ட் போட்டு கொடுத்துருங்க. பாஸ்டர் இந்த புடவெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன், என் மருமகளுக்கு கொடுக்க மாட்டேன் பாஸ்டர், எனக்கு தான் நான் தான் சேர்த்து எல்லாத்தையும் உனக்கே அனுப்புறேன். சோத்திரம். நீயே வச்சு கட்டிக்க, அங்கே ஒரு வீடு கட்டு, கல்றையில் ஒரு வீடு கட்டு, கல்றையில் ஒரு வச்சுக்க, அங்கே ஜாலியாக இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் தான் அனுப்புறது. என்னென்ன வேணால் லிஸ்ட் போட்டு கொடுத்துருங்க. எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சு அனுப்புகிறேன். ஓ ஜீசஸ். அல்லேலூயா. ஒன்றை எடுத்துன்னு போகிறது கிடையாதுங்க. அல்லேலூயா. ஒன்றை எடுத்துன்னு போக மாட்டேன். மண்ணுக்கு மண்ணு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா நல்ல மோந்திரம் போட்டுப்பார். அந்த மோந்திரத்துக்கு அவனுங்க சண்டை போட்டானுங்க பாரு. பொதிக்க கூட விட மாட்டேன்ட்டானுங்க. பொதிக்க கூட விட மாட்டானுங்க. அந்த மோந்திரம் எனக்கு தான் வேணும்னு சொல்லி அண்ணன் தம்பியும் சண்டை போட்டானுங்க. அது பார்க்க எவ்வளோ அருவருப்பாக இருந்தது தெரியுமா? அல்லேலூயா. அப்படி தாங்க நம்ம கொண்டு போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது. நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது கர்த்தருக்காய் சேர்த்து வைங்க. அது ராஜாவுக்காய் சேர்த்து வைங்க. அதுக்கு கணக்கிடும் போது கர்த்தர் அதை டபுளா மாற்றி தருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், இந்த உலகத்தின் மோகம், ஆசை. இந்த சமாரியர் விதவி, இந்த சமாரியர் மகளுக்கு எவ்வளவு கணவர்கள் இருந்தாராம்? அநேகர் இருந்தார்கள். இந்த பெண்ணுக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்க? அநேகர் இருந்தாங்க. செக்ஷுவல் சின்னு சொல்வாங்க. என்ன சின்னு? பாலின பாவம். சரியா? பாலிய பாவம். இந்த உலகத்தில் பார்க்கும்போது அநேக நமக்கு தெரியாதுங்க. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் மொபைல் வாங்கி கொடுத்து நீங்கள் ரூமுக்கு கொடுத்துட்றீங்க. இப்போல்லாம் மொபைல் வாங்கி படுத்துக்கப்பான்னு அனுப்பிச்சிடுங்க. அவன் பட்ஜெட்டில் என்ன பார்க்குறான்னு யாருக்கும் தெரியாது. உன் கணவன் எங்கே போயிருக்கா, என்ன செய்கிறான்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா உலகம் சரி கிடையாது. உலகத்தில் எப்படியாவது இந்த பாவத்தை கொண்டு வரணும் என்று சொல்லி இந்த பிசாசானவன் வகை தேடி கொண்டு இருக்கிறா. வித்தியாசமான அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ டிவியில் பார்த்தா கூட அந்த ஒரு காட்சியை காட்டுறாங்க, இதை விற்பனை செய்கிறாங்க. இதை டிவி காட்டும்போது அந்த ஆணும் பெண்ணும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது சிறு பிள்ளைங்க, வயசுக்கு வராத பிள்ளைங்களை கூட லவ் லெட்டர் எழுதுதுங்க. இப்போது இதுக்கு காரணம் யாருன்னா, பெற்றவர்கள் எதை காண்பிக்கணும், எதை காண்பிக்க கூடாதுன்றதை நீங்கள் அறிந்திருக்கணும். எதை சொல்லிக் கொடுக்கணும், எதை சொல்லிக் கூடாது என்று சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் சிறு பிள்ளைகளை சிறு வயது முதல்ல நல்ல விஷயங்களை போதித்து வரும்போது உங்கள் சிறு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கர்த்தர் ஒட்டுகிறவராக இருக்கிறார். ஆமென். இப்படியான காரியங்களை நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். நம்ம சுப்பிரமணிய லேவட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ், நம்ம சுப்பிரமணிய லேவட் இங்கே ஒரு 18 வயசு பையன் ஒரு 34 வயசு பொண்ணை மர்டர் பண்ணி, எதுக்காக? இந்த பாவத்தினால, செக்ஷுவல் சின். எப்படியாச்சும் அந்த பெண்ணை நான் அபகரிச்சுக்கணும் என்று சொல்கிறதுக்காக அந்த 18 வயசு அந்த பொண்ணை பையன் போய் கொலை செய்து, அந்த பொண்ணு பாவம், பெங்களூர் பொண்ணு ஒசக்கொட்டலை. இப்படியான காரியங்கள் வர்றதுக்கு காரணம் பிசாசு பயங்கரமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறா. வாலிபருக்கு மத்தியில் இந்த ஃபோனை கொடுத்துட்டு அதில் இருக்கிற இந்த வெப்சைட்டை பார்த்து அவர்கள் அதை தெரிந்து கொண்டு அதை எப்படியாய் அனுபவிக்கணும் என்று சொல்லி யோசித்து பாவத்தில் விழுகிறார்கள். அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படணும். அந்த கட்டுகள் என்ன ஆக்கப்படணும்? அவிழ்க்கப்படணும். அதுக்கு தான் கர்த்தர் இந்த மகளுக்காக எங்க காத்திருந்தாருங்க? இடத்துல கெனத்தண்டை காத்து கொண்டிருந்தார். இவர் அந்த விபச்சார பாவத்திலிருந்து அவளை விடுவிக்க முடியாது கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அநேக வாலிப மக்கள் இங்க உன் பார்வை எதல் மேல் போய் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் ஆடை இப்படி நவர்ந்தா போதும், டக்குனு பையனோட பார்வை அங்க மாறுது. ஏன் இதை நான் சொல்லுறேன், இவ்வளவு கண்டிப்பா ஓப்பனா பேசுறேன் என்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் உணர்த்தினால தான் பேசுகிறேன். ரொம்ப கோபத்தில் பேசுகிறேன். வாலிப பிள்ளைங்க, கர்த்தருக்கு எதற்கான வாழ்க்கை கொடுத்தார் அதை யோசிங்க. உன் வாலிப நாட்களில் கர்த்தருக்காய் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாருங்க, யோசேப்பை பாருங்க. He had an opportunity to sleep. யோசேப்புக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. போத்திபார் மனைவி கூட இருக்க சான்ஸ் கிடைச்சது. யோசேப்பு என்ன பண்ணா? ஓடிட்டான். பைபிள் says flee from it. கொரிந்தியனுக்கு சொல்றார் கர்த்தர் பவுல், ஓடி போதை விட்டு நீ ஓடிவிடு. அந்த பக்கம் இருக்காத.
அதை குறித்து யோசிக்காத. அருவருப்பு, எப்போது நீ அதை அருவருப்புன்னு நினைக்கிறாயோ கர்த்தர் உன் சங்கிலிகளை அவுழ்த்து விடுகிறவரா இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. This lady came to Jesus. இந்த மகள் இயேசுவிடம் வந்துட்டு தண்ணீரை கொடுக்க வருகிறா. அந்த மகளுக்கு தெரியும் நான் யாருக்கு தண்ணீர் கொடுக்க கூடாது, யூதர்கள் நான் என்ன பண்ண கூடாது, தண்ணீர் கொடுக்க கூடாது. She knows who he is. அவர் யார் என்று சொல்லி அந்த மகளுக்கு தெரியும். ஆனா இயேசு அவரை பார்த்து சொல்றார். படிங்க 13 வசனம். இப்ப இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், இந்த தண்ணீரை குடிக்கிற மறுபடியும் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கிற தண்ணீரோ அதை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும். அவருக்குள் நித்திய ஜீவனை ஊற்றுகிற ஜீவ நீரூற்றாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கொடுக்கிற விடுதலை ஜீவ நீரூற்று புதிய தண்ணீரை கொடுக்கிறவரா இருக்கிறார். உனக்கு இரண்டாவது கட்டுகளை கர்த்தர் அவுழ்த்து விடுகிற காரியம் என்ன தெரியுமா? முதல்ல சொன்னார் எதை வித்துட்டு வரணும்? ஆஸ்திய. இரண்டாவது காரியம் நான் கொடுக்கிறத ஏற்றுக்கணும். நான் கொடுக்கிறது என்ன செய்யணும்? ஏற்றுக்க. இந்த தண்ணீரை குடி. இந்த தண்ணீர் எதை கொடுக்கும்? ஜீவ நீரூற்றை குடிக்கும். நீ வேற எதை போய் ருசித்தாலும் அதில் உனக்கு சந்தோஷம் கிடைக்காது. நான் கொடுக்கறத குடிச்சு பாரு, அதில் உனக்கு ஜீவ நீரூற்று, உனக்கு அதுல விடுதலை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது கட்டளை தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கு. ரொம்ப சபையில பிரச்சனை, ரொம்ப பாஸ்டர்ஸ் மாருங்க பிரச்சனை. இப்போ நம்ம ஜான் ஜெபராஜ் அவர்தான் பார்த்தோம், கேஸ் பார்த்தோம், எவ்வளோ பிரச்சனை. பாஸ்டர்ஸ் மார்க்கில் விடுறதில்லை இந்த பிசாசு, சபைகளில் விடாது பிசாசு. சபைகளில் பிரச்சனை கொண்டு வருகிறது. எதால? இந்த பாவத்தினால. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை குடி. அல்லேலூயா. நீ அதை விடுதலை பெற்றுக் கொள்ளுவாய். He wants to cleanse us. இந்த ஜீவ தண்ணீர் என்ன செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம பரிசுத்தப்படுத்தும், சுத்தப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் யோவான். மூணாவது காரியம் யோவான் 21 படிங்க. மூன்றாவது விடுதலை எதுல இருந்து கொடுக்கிறார் பாருங்க. 21:15. யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ண பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இவர் என்ன பண்ணாருங்க? அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவரின் ஆட்டுக்குட்டிகளே மேய்ப்பாயாக என்றார். அவரின் ஆட்டுக்குட்டி என்ன செய்வ? மேய்ப்பாயா என்றார். அதுக்கு பேதுரு என்ன சொல்றான்? ஆம், சரியா. இதே பேதுரு தான் கர்த்தர் என்ன செய்தான்? மறுதலிச்சான். எவ்வளவு முறை? 3 முறை மறுதலிச்சான். அல்லேலூயா. மூன்றாவது கற்று என்ன தெரியுமா? மூன்றாவது கற்று ஏமாற்றுகிறது. என்ன கற்று? ரொம்ப சிம்பிள் கட்டுங்க தானே. ஏமாற்றுகிறது. எதை ஏமாற்றுறீங்க? தேவனை ஏமாற்றுறீங்க. பேதுரு கூட ஆண்டவர் கேட்கிற பேதுருவே நீ இவர்களை நேசிப்பாயா? நேசிப்பேன். என் ஆட்டு மந்தைகளை மேய்ப்பாயா? மேய்ப்பேன். எல்லாத்தையும் ஓகே பாஸ்டர். ஆனால் ஒரு நாள் வரும், எப்பா இருக்கிறதெல்லாம் வித்துட்டு வா, இந்த பாவங்களை செய்யாதே, ஜீவனுக்கு இயேசுவுக்காக ஜீவனை கொடு, நீ உறுதியா இரு அப்படின்னு உடனே டக்குன்னு நீ யாருன்னு எனக்கு தெரியாது, இதெல்லாம் எப்படி வித்துட்டு வர முடியும், இந்த சம்பத்தில் எப்படி வித்துட்டு வர முடியும், நீ யாரும் தெரியாது என்று சொல்லி ஏமாற்றி போகிறவர்கள் கிறிஸ்தவர்களை இந்த காலத்தில் கண்டு வருகிறோம். பேதுருவை போல நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் கூடவே நான் இருந்தது கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அநேகர் இப்படியே ஏமாற்றி கொண்டு வருகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். பேதுரு அது சொன்ன உடனே, அந்த காரியங்களை சொன்ன உடனே உடைஞ்சு போனான். பேதுரு 3 தடவை மறுதலிச்சான். 3 தடவை மறுதலிச்ச உடனே பேதுரு என்ன ஆயிட்டான்? உடைஞ்சு போயிட்டான். உடைஞ்சு போய் மனம் உருகினான்.
அவன் இருதயத்தை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. ஆமென். அவன் இருதயத்தை கண்டதுனால தான் பேதுருவை கர்த்தர் சந்திக்கிறார். ஆமென். பேதுருவை சந்தித்து பேதுருவை ஆசீர்வதிக்கிறார். அவன் பெரிய சுவிசேஷகராக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பெரிய பிரசங்கியா கர்த்தர் பேதுரு ஆசீர்வதிக்கிறார். அவங்க விடுதலை எங்க வருதுன்னா கர்த்தரை சந்தித்ததுனால ஒரு விடுதலை பேதுரு பெற்றுக்கொண்டான். ஆமென். அல்லேலூயா. உன் கட்டுகள், ஏமாற்றுகிற கட்டுகள், கர்த்தரை விட்டு விலகி போகிற கட்டுகள் உன்னிடமிருந்து வெளிப்பெறணும்னா கர்த்தர் சமூகத்துக்கு மீண்டும் வா. பயப்படாத. ஒரு தடவை நீ மிஸ் பண்ணிட்ட, ஒரு தடவை நீ மறுதலிச்சிட்ட, ஒரு தடவை உன் ஸ்தானத்தை விட்டு கொடுத்துட்ட, ஒரு தடவை கர்த்தரை நீ விட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, கவலை கிடையாது. கர்த்தர் உனக்காக திறந்த வாசலை வைத்து இருக்கிறார். That's okay, you have lost everything now, but he is still waiting for you. உனக்காக காத்திருக்கிறவரா இருக்கிறார். He never closes his door. அவர் கதவை க்ளோஸ் பண்றது கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் கதவை க்ளோஸ் பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம தான் அநேக தடவை பாஸ்டர் வரானா கதவை க்ளோஸ், பாஸ்டர் வரானா கதவை க்ளோஸ். ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ மறுதலிச்சாலும் பரவாயில்ல, அவரை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, அவர் ஈட்டினால கொடுத்தினாலும் பரவாயில்ல, அவருக்கு நீ முழுக்கிடம் உன் கையால போட்டாலும் பரவாயில்ல, அவரை காரி உருமினாலும் நீ பரவாயில்ல, அவர் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, அவர் சொல்லுகிறார் இவன் என் ராஜாத்தியும் இவன் என் ராஜா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன் கட்டுகளை கர்த்தர் அன்றே அவிழ்த்து விட்டார். Hallelujah. Your chains when broken when he was crucified on the cross. அந்த சிலுவையிலே கர்த்தர் அறையும் போது உன் கட்டுகள் எல்லாம் கர்த்தர் அவிழ்த்து விடப்பட்டான். ரிமெம்பர் தட். உன்னை திருப்ப யாரும் கட்டி வைக்கலங்க. நாயை கட்டி வைக்கிறது போல நம்ம யாரும் கட்டி வைக்கல. கர்த்தர் அன்றே அவிழ்த்து விட்டார். நீ சுதந்திரமாய் சுத்தம்படியாக கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆனா நீ என்ன செய்யணும்? கர்த்தருக்கென்று கொடுக்கணும். இரண்டாவது, இந்த உலகத்தின் இச்சையை விட்டு விலகி போகணும். மூன்றாவது, ஏமாற்றக்கூடாது. சபையை ஏமாற்றாதீங்க. ஆமென். போதகரை ஏமாற்றாதீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதுங்களா? சபை ஏமாற்றாதீங்க, போதகரை ஏமாற்றாதீங்க. ஏன்? அவையெல்லாம் கட்டுக்கள், அவையெல்லாம் கர்த்தர் அன்றே அவிழ்த்து விடப்பட்டார். அல்லேலூயா. மறுதலிக்காதீங்க. உன் சபையை நீ விட்டு விலகி போகும்போது மறுதலிக்கிறாய். உன் சபைக்கு நீ நேரத்துக்கு வராத போது நீ மறுதலிக்கிறாய். இவையெல்லாம் மறுதலிப்பின் காரியங்க. கர்த்தர் உன்னை அழைத்தது முழுமையாய் நீ அவர் கொடுக்கும்படியாக. ஆமென். அல்லேலூயா. கடைசி காரியம் நிகோதிமஸ். யோவான் 3ஆம் அதிகாரம் 1 படிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நிகோதிமஸ் எதை என்னன்னு கேக்குறார் நிகோதிமஸ்? அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு பரிசேயன் ஒருவன் இருந்தான். ராக்காலத்திலே இயேசுவிடத்திலே வந்து ரபி நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவனும் மறுபடியும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு கேளுங்க, கவனமா கேளுங்க. ஒருவன் மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றார். அவன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் எப்படி பிரவேசிக்க கூடுமோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாதுங்க? பிரவேசிக்க மாட்டான். ஆமென். அல்லேலூயா. 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 நிக்கோதேமு என்ற ஒரு அரசியன் என்ன செய்யறானா, இயேசுவிடம் போயிட்டு கேக்குற, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ராஜ்யத்தை பெற்றுக்கணும், என்ன செய்யணும்? அதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்கணும். அப்ப அவன் கேக்குறான், மறுபடியும் பிறக்கணும் எப்படி தாயின் வீட்டை திருப்ப நானு போக முடியும்? இந்த ராஜா ஒரு நல்ல மனிதனா இருந்தான். இந்த ராஜா நல்ல மனிதனா இருந்தான், ஒழுங்குள்ளவனா இருக்கிறான், எல்லாவற்றையும் கடைபிடிச்சிட்டு வரான், எல்லாவற்றையும் கடைபிடிச்சிட்டு வரான். ஆனா ஒண்ணு பண்ணல. என்ன பண்ணல தெரியுமா? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கல. இங்க அநேகர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கல. ஜலத்தினால் பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி ஜலத்தினால் பிறந்தீங்க? ஞாபகம் இருக்கு.
ஞானஸ்தானம் ஆயிடுச்சு இல்லையா? Amen. ஜலத்தினால உனக்கு என்ன கிடைச்சது? ஒரு ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் கிடைச்சது. ஆனா கடைசி இன்னொரு விஷயம் சொல்றாரு, ஆவியினால். ஆவியினால நீங்க என்ன ஆகப்படணும்? பிறக்கணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 நீ ஏன் ஆவியினால பிறக்க முடியலனா? பாவம். நீ பாவத்தினால கட்டப்பட்டு இருக்கிறாய். அல்லேலூயா. இந்த உலகத்தின் சாங்கியத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறாய். இந்த உலகத்தின் காரியங்களால் கட்டப்பட்டு இருக்கிறாய். ஆமென். இந்த உலகத்தின் பொருளால் நீ கட்டப்பட்டு இருக்கிறாய். ஆமென். இப்படி எல்லாம் இதெல்லாம் விட்டு எப்படி நான் வர முடியும்? ஒரு வாலிப பிள்ளையை கர்த்தர் கேட்கிறார், மகனே நீ எப்போ ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வாய்? ஒரு மகனே எப்போ ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வாய்? அதுக்கு அவன் சொல்றான், என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லணும். யார் சொல்லணும்? கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுக்கும் அவன் எல்டரோட பையன். நல்ல வேளை அந்த பையன் நம்ம சர்ச்சில் இல்லை. டோன்ட் வரி எல்டர்ஸ், டீக்கன், டோன்ட் வரி. உங்கள் பிள்ளைங்களை ரொம்ப அழகாக பெற்று என் கையில் கொடுத்துருக்கீங்க. அவன் எப்படின்னா கரை சேர்த்துட்றேன். ஆனால் ஒரு பையன் கேட்குறேன், ஏன்ப்பா இன்னும் ஞானஸ்தானம் பெற்றுக்கல? அவங்க அண்ணன் எனக்கு சொல்கிறான், ஞானஸ்தானமே எடுக்க மாட்டேங்கிறான், என்னன்னு கேளு. ஏன் ஞானஸ்தானம்? நோ ப்ரோ, மை கேர்ள் ஃப்ரெண்ட் சேஸ் நாட் டு டேக் பேப்டிசம். வை? ஷீ இஸ் அ ஹிந்து. அந்த பொண்ணு யாரா? ஹிந்துவா. அந்த பொண்ணு வீட்டில் சொல்லிக்கிறாங்க, அந்த பையன் ஞானஸ்தானம் எடுத்தா உன் கல்யாணம் கட்டி கிடையாது. பாருங்க. அல்லேலூயா. அவன் ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஏன் சொல்லுங்க? அவன் ஆவியினால் ஞானஸ்தானம் எடுத்தால் மட்டுமே தான் மீண்டும் பிறக்க முடியும். ஆமென். ஆமென். அநேக கிறிஸ்தவர்கள், பாஸ்டர் எங்க பையனுக்கு கல்யாணம், ஞானஸ்தானம் கொடுங்க, கொடுத்து விட்டுறோம். நம்ம அவன் எங்க போறான்? அவன் எங்க போறான்? அவன் எங்க போகிறது கிடையாது, இங்கே தான் இருக்க போகிறான். ஏன்னா அவன் ஆவியினால் என்ன ஆகப்படல? பிறக்கப்படல. உன்ன அந்த பாவ கட்டல தான் அவன் வாழ்ந்து கொண்டு வருகிறதுனால ஜலத்தினால மட்டும் நீ பிறக்க கூடாது, ஆவியினாலே நீ பிறக்கணும். கர்த்தர் உனக்கு அன்றே விடுதலை கொடுத்தார். உன் கட்சிகளை கர்த்தர் என்ன செய்தாருங்க? அவிழ்த்து விட்டுட்டார். அது விசுவாசத்தோடு இருந்து நீ ஞானஸ்தானம் பெறும்போது கர்த்தர் உன்னை ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அன்றே உனக்கு விடுதலை. ஆமென். அதை உறுதியா ஏற்றுக்கொள்ளணும். your chains were broken. அதுதான் அழகா ரோமன் 1:18 வசனம் நம்ம படிச்சோமே. ஆமென். படிங்க அந்த 1 வசனத்தை. இயேசு பிரதித்திரமாக ரோமர் 6:18 படிங்க. ரோமர் 6:18. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதி என்னவா இருக்கிறீங்க? நீங்க பாவத்திலிருந்து நீ நாகப்பட்டிருக்கீங்க, விடுதலையாக்கப்பட்டு. எப்ப விடுதலையாக்கப்பட்டீங்க? எப்ப விடுதலையாக்கப்பட்டீங்க? ஆவியில நிரம்போது. இல்ல சொல்லுங்க, எப்ப விடுதலை? பாவத்திலிருந்து உங்களுக்கு எப்ப விடுதலை கிடைச்சிச்சு? இயேசுவின் ரத்தத்தில் சிலுவையில் அறையப்பட்டதுனால. ஆமா. ஜெயிலில் போயிட்டு உனக்கு பெயில் யார் கட்டுறாங்க? யாருன்னா இப்போ ஜெயிலில் நான் இருக்கிறேன்னா எனக்காக எங்கள் சித்தப்பா வந்து பெயில் கொடுத்து என்னை வெளியே எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ யார் எனக்கு பெயில் கொடுத்தது? சித்தப்பா கொடுத்தாரு. பெயில் கொடுத்து என்ன பண்ணிட்டார்? வெளியே மீட்டு கொண்டார், எடுத்தாரு. நான் வெளியே வந்துட்டேன் தானே? ஆமென். வெளியே வந்துட்டேன் தானே? ஆமென். எனக்கு விடுதலை தானே எனக்கு? ஆமென். அப்போ உனக்காக யாரு விடுதலை கொடுத்தது? அப்போ இயேசு கிறிஸ்து கொடுத்தாரா கொடுக்கலையா? ஆமென். இல்லை கொடுத்துனுக்குறாரா? சொல்லுங்க, கொடுத்துனுக்குறாரா கொடுத்துட்டாரா? அதெல்லாம் தீர்மானமா சொல்லுங்களேன். கொடுத்துட்டார் தானே? அப்ப நீங்க என்ன ஆக்கப்பட்டிருக்கிறீங்க? விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். எதுல இருந்து? பாவத்தில் இருந்து. எப்போ? இயேசுவின் சிலுவையிலே. அப்பவே சொல்லுங்க. எப்போ? அப்பவே சொல்லுங்க. அப்பவே அந்த சிலுவையிலே. சொல்லுங்க, அந்த சிலுவையிலே. நான் சொல்றத சொல்லுங்க. அந்த சிலுவையிலே என் பாவத்திற்காய் பலியானார். நான் அன்றே விடுதலை ஆக்கப்பட்டேன். எப்போ? அப்பவே நீ பிறக்கிறதுக்கு முன்பாகவே உனக்காய் கர்த்தர் பலியானார். அப்பவே நீ பாவத்தினால் பிரிக்கப்பட்டிருக்கிறாய். பாவத்தில் விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்ப? இயேசு அன்று பலியாகும் போதே. அல்லேலூயா. அப்பவே நீ விடுதலை கொடுத்து உன்னை எதற்காய் கர்த்தர் மீண்டும் சிறையா மாற்றினார்? நீதிக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு உன்னை சிறைப்படும்படியா கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த விடுதலை உனக்கு அன்னைக்கே கிடைக்க கொடுக்கப்பட்டது. அதை நீங்க இன்று சுதந்திரிக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டு வரீங்க. அல்லேலூயா. எப்படி நீங்க சுதந்திரிக்க முடியும்? முதல் காரியம், உன்னிடம் இருக்கிறது என்ன செய்ய? வித்து தருத்தது கொடு. வித்து அப்படின்னா எல்லாத்தையும் வித்துட்டு வான்னு சொல்லலைங்க. அப்புறம் நீங்க அடுத்த வாரம் வராத போயிட்டு வரீங்க. தயவு செய்து சர்ச்சுக்கு வாங்க, உங்களை நம்பி தான் பொழுப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாத்தையும் வித்துட்டு வான்னு சொல்லலைங்க.
அதன் மேல் கவனத்தை அதிகமா செலுத்தாதீங்கன்னு சொல்றேன். ஹalleluya. அது பாவத்துக்குள் கொண்டு செல்லும். ஆமென். பண ஆசை பாவத்துக்குள் கொண்டு செல்லும். பதவி ஆசை பாவத்துக்கு கொண்டு செல்லும். பதவி ஆசை என்ன செய்யும்? பாவத்துக்கு கொண்டு செல்லும். அதன் மேல் ஆசை வேண்டாம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக கவனம் செலுத்துங்க. இரண்டாவது காரியம், இந்த உலகத்தின் மோகத்தின் மேலும் நிச்சய ஆசை என்ன பண்ணாதீங்க, விடக்கூடாது. do not encourage people. யங்ஸ்டர்ஸ், வாலிப பிள்ளைங்களுக்கு கவனம் செலுத்துங்க. சிலர் வந்து என்கிட்ட சொல்றாங்க, என் பையனுக்கிட்ட பேசுங்க பாஸ்டர், என் பொண்ணுகிட்ட பேசுங்க பாஸ்டர். வந்த உடனே என்ன செய்யறான்? குடு 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 குசு 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 குசுன்னு பேசுறான் பாஸ்டர். கேட்கக்கூடாது, ஏதோ பொண்ணு வாய்ஸ் கேட்குது பாஸ்டர். என்ன வருது, கம்ப்ளைண்ட் வருது. இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறேன் நான். அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. உமன்ஸ் ப்ரெஷிப் முன்னே ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது எனக்கு. அவங்கள கூப்பிட்டு காரில் தான் கூப்பிட்டு போனேன் நான். ரகசியம் கேட்கணும். யார்கிட்டமா பேசுகிற, ரகசியம் கேட்கணும். என்னங்க தவறுங்க. ஏன் தவறு செய்கிறாங்கன்னா, இந்த உலகத்தை பார்த்து கற்றுக்கொள்கிறதுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு, எல்லாத்துக்கும் அதுக்குன்னு ஒரு காலம் உண்டு. அன்பு செய்ய காலம் உண்டு, காதலிக்க காலம் உண்டு. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஆனால் கர்த்தர் சமூகத்துக்கு வா, முதல்ல உன் கர்த்தர் சமூகத்துக்கு வா. அங்க உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுவார். அவர் செய்து தருவார், அவர் நிறைவேற்றுவார். He will fulfill your desires, not you. வேண்டாம், அது ஒரு சாப கட்டுங்க. வாலிப பிள்ளைகள் மேல் இருக்கிற ஒரு சாப கட்டு. வாலிப பிள்ளைகள் மட்டும் கிடையாது, இருக்கிறவன் யாரும் அதுதான். ஒரு அடல்ட்ரி பண்ணவல ஊரே தோர்த்தின்னு வருதான். அப்ப அங்க இயேசுவானவர் வராரு. இயேசுவானவர் வந்து கேட்கிறாரு, என்ன பிரச்சனை? இவ விபச்சாரி, இவ விபச்சாரி சொன்ன கர்த்தர் இயேசு பார்க்கிறாரு. அப்படியா, விபச்சாரம் பண்ணியா, போய் உட்காருன்னு சொன்னாரா? இல்ல. உங்கள் பாவம் செய்யாதவன் இல்ல, குதிஞ்சு ஏதோ எழுதுறாரு. என்ன சொல்றாரு? உங்கள் பாவம் செய்யாதவன். இதில் பாவம் செய்யாதவன் யாரா ஒருத்த இருந்துட்டா முதல்ல கல்லெறிங்க. நாரா அங்க இருக்கிற பரிசேயர், ரெவரண்ட், பாஸ்டர் எல்லாரும் இருக்கிறாங்க அங்க. அல்லேலூயா. பரிசேயர்கள், சதுசேயர்கள், பாஸ்டருங்க, ரெவரண்ட்ங்க எல்லாரும் இருக்கிறாங்க. யாருன்னா ஒருத்தங்க காட்டிட்டு அவன் வந்து கல் ஏறிட்டவன், ஒருத்தன் எல்லாம் துண்டக்கான துணியக்கான விட்டானுங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஏதோ ஒரு நேரத்தில், ஏதோ ஒரு கட்டத்தில், ஒரு பாவத்தில் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் அதில் கர்த்தர், ரோமர் 6:18 சொல்லுது, கர்த்தர் அன்றே உனக்கு எதை கொடுத்தார்? விடுதலை கொடுத்தார். உன்னை எதுக்கு? நீதிக்கு உன்னை அடிமையாய் மாற்றியிருக்கிறார். உன்னை எதுக்கு அடிமையா மாற்றுகிறார் கர்த்தர்? நீதிக்கு உன்னை அடிமையா மாற்றுகிறார். உன்னை பாவத்துக்கு அடிமையா கர்த்தர் விடல, உன்னை நீதிக்கு அடிமையா மாற்றி அன்றே உன்னை ஆஸ்வதிச்சிருக்கிறார். கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கலாமா? நாம் எழுந்து நிற்போம். Well, shall we all stand? Shall we all stand? Amen. Hallelujah. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் தேவன் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னை உணர்த்தி நடத்தினீ. சொல்லுங்க. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னிச்சு
நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ. உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீ. உன்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், சொல்லுங்க, என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னை. உணர்ந்து பாடலாமா? உணர்ந்து பாடு. என்னை விட்டு கொடுக்காத, உன்னை விட்டு கொடுக்கலையே. உன் சாப கட்டிகளை அவிழ்த்து விட்டாரே. உன் சங்கிலிகள் விழுந்து போனதே. உன் வழி மாறும் போது, நீ தலை குனியும் போது, நீ வெட்கப்பட்டு நிற்கும் போது, கர்த்தர் உனக்கு துணையாக, உன் சுமையாக, உனக்காய் வந்து நிற்கிறவராக கர்த்தர் இருக்கும் போது கவலைப்படாது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீ சுதந்திரவாளியாய் இருக்கும்படியாக உன் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. இயேசு உனக்காய் செய்கிறவரா இருக்கிறார். அவருடைய விட்டு கொடுக்காத நேசரா இருக்கிறார். சேர்ந்து பாடு. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர். சொல்லுங்க, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர் என் நேசர் நீரே. என்னை பாதுகாப்பவர் என் என்னை விட்டு கொடுக்காத, என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? உன் சாப கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து விட்டன. அதன் சூழ்நிலைகளும் என்றும் உன்னை தொடவிட மாட்டாரே. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. சகோதர சகோதரியே, உன் பாவங்களுக்காய் கர்த்தர் சுமந்த சிலுவை உனக்கு விடுதலை கொடுத்த காரியம் அது. அவர் சுமந்த சிலுவை உனக்கு விடுதலை கொடுத்தது. உன் பாவ கட்டுகள் அவிழ்த்து விடப்பட்டது. நீ நீதிக்கு சிறைப்பட்டிருக்கும்படியாக, நீ நீதிக்குள் வாழும்படியாக கர்த்தர் உனக்காய் பாவ சிலுவையை சுமந்தார். எல்லா கட்டுகள் அவிழ்த்து விடும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருக்காய் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாயா? போதும் இந்த உலக சம்பத்து, போதும் இந்த உலக ஆசை, போதும் இந்த உலக காரியங்கள். உன்னை விட்டு கொடு, கர்த்தருக்காய் விட்டு கொடு. கர்த்தர் உன்னை ராஜாவாய் மாற்றுவார், உன்னை ராஜாத்தியை மாற்றுவார். பெருமை வேண்டாம் சகோதரனே, பெருமை வேண்டாம் சகோதரியே. உன்னை தாழ்த்தி தூசை போல ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிகோதேமே கர்த்தரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நான் மீண்டும் பிறக்கணும், என்ன செய்யட்டும்? கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜலத்தினாலும் ஆவியாலும் பிறக்காவிட்டால்
கர்த்தர் ராஜ்யத்தை பார்க்க முடியாது. இங்க இருக்கிற அநேகர் இன்னும் ஆவியினால் பிறக்காமல் ஏதோ ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஆயுடு ஒப்புக்கொடு, ஆவியில பிறக்கும்படியாக அபிஷேகத்தை பெற்றுக்கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அன்று இயேசுவானவர் யோர்தான் நதியில இறங்கி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் பேசுகிறார், இவர் என் புத்திரன் என்று சொல்லி, இவர் என் சிரேஷ்ட புத்திரன் என்று சொல்லி, he is my begotten son என்று சொல்லி தேவ ஆவியான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல எப்போது நீ ஆவியினால் பிறக்கிறாயோ அப்பொழுது கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். நீ மீண்டும் பிறக்கிறவர்களாக இருக்கிறார். கர்த்தர் உன்னை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். ஆவியினால் பிறக்காவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்தை காண முடியாது. இந்த உலகத்தின் கட்டில் இருக்கிறாயா, அது அன்றே அவிழ்த்து விடப்பட்டது. அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள். விடுதலை பெற்றுக்கொண்டு நடக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் உனக்கு கர்த்தர் உணர்த்தி கொண்டு வருகிறார். ஆண்டவரே, அப்படியாய் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக இவர்களை தகப்பனே செலுத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கும்படியாக அபிஷேகிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா சாப கட்டுகளை அவிழ்த்து விடுகிறேன். எல்லா பில்லிசுனை கட்டுகளை அவிழ்த்து விடுகிறேன். எல்லா சுத்த காரியங்களை அவிழ்த்து விடப்படட்டும். இவருக்குள்ள பெரிய காரியங்கள் தோன்றட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம். பலவீனமா இருக்கிற அன்பு செல்வனுக்கு நான் ஜெபிக்கிறேன். சகோதரனை தொட்டு சுகப்படுத்துங்க. அந்த சர்ஜரியை நல்லபடி முடித்து கொடுத்துறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னுமா பலவீனமா இருக்கிற சகோதர ராஜாவை ஆசீர்வதிங்க. சகோதரிகளை ஆசீர்வதிங்க. சகோதரர்களை ஆசீர்வதிங்க. தேவ கரம் அவள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே, என் சபையை இன்னுமாய் உயர்ச்சிங்க. தகப்பன் எல்லா பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை பலனாய் மாற்றி தரும்படி ஜெபிக்கிறேன். காற்றுக்கோள் நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாத. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் இங்கு வந்திருக்கிற தேவ மக்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.